நல்ல வேளை கண்ணா சாரோட சித்தப்பா நம்ம ரேடியோவை சரி பண்ணி கொடுத்துட்டாரு. இல்லன்னா முன்னாடி எப்படியெல்லாம் இதுல இருந்து சத்தம் வருமா? ஆமா, அந்த சத்தம் ரேடியோ பாடுற மாதிரி இருக்காது, துணி துவைக்கிற சத்தம் மாதிரி இருக்கும். என்ன புரிஞ்சுதா? இந்த மாதிரி ஆர்ஜி ஆளுங்கெல்லாம் போய் தான் சொல்லுவாங்க. நீ ஏன் அப்படி சொல்ற பெருசு? அந்த ஆர்ஜி சொன்னாரு மறுபடியும் நாளைக்கு சந்திக்கலான்னு. நானும் அதை நம்பி பார்க்குக்கு போய் வெயிட் பண்ணேன். ஆனா அந்த ஆர்ஜி பார்க்குக்கு வரவே இல்ல, என்ன ஏமாத்திட்டாரு. ஆர்ஜி எல்லாம் அப்படித்தானே போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சிறுசு. வணக்கம் சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியணுமா? ஆமா ஆமா. அப்போ நீங்க எங்க இருக்கீங்களோ அங்கேயே இருங்க. நிறுத்துங்க. அக்கம் பக்கத்து ஜனங்களை விட்டு கொஞ்சம் தள்ளி இருங்க. ரேடியோவை உங்க கிட்ட கொண்டு வாங்க. இப்ப அந்த ரகசியம் என்னன்னு சொல்லுங்க. ரகசியாவுக்கு 5 வயசு ஆகுது. என்ன? ரகசியா என்னோட அண்ணன் பொண்ணு. அவளுக்கு இப்போ 5 வயசு ஆகுது. நான் உங்களுக்கு ரகசியாவை பத்தி சொல்றேன்னு சொன்னேன். நீங்க என்ன நினைச்சீங்க? ரகசியம்னு நினைச்சீங்களா? ரேடியோக்குள்ள வந்தே உன்னை குத்து வேண்டாம். ஆர்ஜல ஆர் தனியாவும் ஜே தனியாவும் ஆயிடுவேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். இன்னைக்கு சிட்டில ஸ்டார்ம் வரப்போகுது. என்ன சிட்டில ஸ்டார்ம் வரப்போதா? ஸ்டார்ம்னா புயல். புயல்னா பெரிய மழை. அப்படின்னா வெள்ளமா? அப்படின்னா லென்ஸ்லைட், மரம் எல்லாம் விழுந்துடும். சாப்பிடறதுக்கு மாம்பழம் எல்லாம் கிடைக்கும். அது உங்களை சுத்த விட்டு கடைசியில நீங்களே சுத்திடுவீங்க. பெருகி வர தண்ணியில இருக்கிற அலைகள் உங்களை மோதிட்டு போயிடும். ஸ்டார்ம் வரப்போகுது. நீங்க தயாரா இருக்கீங்களா? கனவே இவ்வளவு பயங்கரமா இருக்கே, நிஜமா வந்தா எப்படி இருக்கும்? நம்ம வீட்டுக்கு போய் ஸ்டார்ம் வரதுக்கு முன்னாடி பாதுகாப்பா இருக்கணும். இவ்வளவு சீக்கிரத்துல ஸ்டார்ம் வந்துருச்சா? ஓடுங்க. அட, இந்த சத்தம் என் வயிற்றுக்குள்ள இருந்து வருது. காலையில இருந்து காலியா இருக்குல்ல? காலையில இருந்து வயிறு காலியா இருக்கு, பிறந்ததுல இருந்து மூளை காலியா இருக்கு. என்னைக்காவது அது நிறைஞ்சு இருந்திருக்கா? முதல்ல சண்டை போட்டுக்கிறத நிறுத்துங்க. நான் ஸ்டார்ம் ஹெல்ப் லைனுக்கு கால் பண்றேன். என்னாச்சுமா? ரொம்ப மோசமான செய்தியா? இல்ல, இந்த டேப்லெட்டோட ஸ்கிரீனை க்ளீன் பண்ணணும். ஹலோ ஹலோ, நாங்க ஆபத்துல இருக்கோம். நீங்க தான் வந்து காப்பாத்தணும். என்ன விஷயம் சொல்லுங்கக்கா. என்ன பார்த்தா உனக்கு அக்கா மாதிரி இருக்கா? இல்ல, நான் அக்கான்னு சொன்னது இன்னொரு போன்ல என் அக்காவை கூப்பிட்டேன். இப்போ உன்கிட்ட சொல்றேன். சொல்லுங்க சித்தி. என்ன பார்த்து சித்தி நான் சொல்றேன். ஓ சாரி, அது உன் மூக்கா. நீ லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன்னு நினைச்சேன். சிட்டில ஸ்டார்ம் வரப்போகுது. அதுக்கு நாங்க என்ன பண்ணணும்? எங்க பாருங்க, முதல்ல ஒரு கிளாஸ்ல தண்ணி எடுங்க. தலைகீழ நில்லுங்க. ஆனா கவனம், தண்ணி மட்டும் கீழே சிந்த கூடாது. இப்ப அத தரையில கொட்டுங்க. இப்ப துணிய வச்சு இப்படி 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 தொடச்சிருங்க. அப்புறம் பாருங்க, மாமா ரொம்ப சந்தோஷப்படுவாரக்கா. இங்க ஸ்டார்ம் வரப்போகுதுன்னு சொன்னா உங்க மாமாவை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. அட, நீங்க இதெல்லாம் ஏன் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் போன்ல இதெல்லாம் என் அக்காவுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அட, உங்க அக்காவை விட்டு தள்ளுமா. எங்க பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனை சொல்லு. கொஞ்சம் இருங்கக்கா. முதல்ல உங்க வீட்ல இருக்கிற எல்லா பொருளையும் ஒட்டி வைங்க. நல்லா சேஃப்டியா ஒட்டி வைங்க. அப்பதான் கீழே விழாது. டேபிள், ஃப்ரிட்ஜ் கீழே விழுந்துரும். பூமியை பொழுந்துகிட்டு கீழே விழுந்துரும்.
இப்ப நம்ம கண்டிப்பா கண்ணா சார கூப்பிட்டே ஆகணும். எப்பவும் கை தட்டுன்னு சொல்றவரு இந்த ஆணிய செவுத்துல வச்சு தட்ட மாட்டாரன்னு. நாங்க எல்லா திங்ஸையும் ஓட்டிட்டோம். ரொம்ப அற்புதம். இப்ப ஸ்டோம் வந்துச்சுன்னா வீடே பறந்து போனாலும் பொருட்கள் பறக்காது. Honey Bunny are chasing Bad Monkey. Don't act like a hunky, cause I am a bad monkey. Powerful power-ups and use boosters to beat boss in this fight. An all-new adventure awaits you in Honey Bunny Ka Choma, the Crazy Chase. Brand new game. Download now only on Google Play Store. என்னப்பா பண்ணி எதுக்காக எவ்வளவு சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? ஸ்டார்ம் வரப்போகுது, அதனாலதான். நாங்க வீட்டை ப்ரொடெக்ட் பண்றோம்மா. ஓய் 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 ஓய், அப்ப நான் என்னோட வீட்டையும் ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணுமே. நீ எப்படியோ வலையில தானே இருப்ப, அப்புறம் நீ எதுக்காக உன்னோட வீட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும்? அப்படியே ஸ்டார்ம் வந்தா கூட உன்னோட வீடு என்ன இடிஞ்சா போக போகுது? உளறத முதல்ல நிறுத்து. இப்ப கவனமா கேளுங்க. வீட்ல இருக்கிற எல்லா துணியையும் ஒன்னா சேர்த்து மொத்தமா கிழிச்சிருங்க. எல்லா துணியும் கழிச்சிட்டோம், போதுமா? அடடா, நீங்க எதுக்காக துணிய கிழிச்சீங்க? நான் இதை என் அக்கா கிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்பதான் எங்க மாமா அவளுக்கு புது ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாரு. ஓஹோ, என்ன கன்ஃபியூஷன் இது. எனக்கு என்னென்னலாம் பண்ணணும்னு தெரியலையே. உங்களால எங்க கிட்ட மட்டும் பேச முடியுமா, முடியாதா? சரி சரி, அக்கா கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணுங்க. ஸ்டோம் வந்துச்சுன்னா டேம் எல்லாம் உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வெள்ளம் வரதுக்கான அபாயமும் இருக்கு. வெள்ளம் வந்துருச்சு, போடுங்க. வெள்ளம் வரல, பைப்பு தான் திறந்திருக்கு. என்ன புரிஞ்சுதா? ஓய் ஸ்டார்ம், நாளைக்கு வா. இத படிச்சதுக்கு அப்புறம் ஸ்டார்ம் நாளைக்கு தான் வரும். நாளைக்கு படிச்சதுன்னா நாளைக்கு தான் வரும். நம்ம இப்படியே பண்ணிட்டு இருந்தோம்னா ஸ்டார்ம்க்கு ஒரு நாள் ஈகோ வந்து அது வராமலே போயிடும்ல. இப்படி பண்றதால கண்ணா சாரோட ஈகோவே போகல, அப்புறம் வர்ற ஸ்டார்ம் மட்டும் எப்படி போகும்? வீட்ல ஸ்ட்ராங்கான பொருள் ஏதாவது இருந்ததுன்னா அதை புடிச்சுக்கிட்டு நில்லுங்க. இவங்க நிச்சயமா அவங்க அக்கா கிட்ட தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்த உன்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்க முட்டாள். ஸ்டோம் வந்தா செடி கொடி மரம் என்ன பூமியே அதிர ஆரம்பிச்சிரும். அதனால எர்த்குயிக் கூட வரும். புரிஞ்சுதா? ஆமா சிறுசு, இப்ப பூமி தலைக்கிலே இருக்கு. பாத்தீங்களா, என் கால் தடுமாறிட்டே இருக்கு. டாங்கி, ஒரு கால்ல ஸ்கேட்ஸ் போட்டிருந்தா தடுமாற தானே செய்யும். அடடா, ஐயா. ஸ்டோம் வந்துருச்சு போல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ஆடி ஆடி கிட்டி அவங்களோட வீட்ல இருந்து நம்மளோட வீட்டுக்கே வந்துட்டா. என்னோட இதயம் ரொம்ப வேகமா துடிக்குது. இதயம் எங்க இல்ல, இங்க தான் இருக்கும் ஹனி. நான் ரொம்ப ஆடினதுனால இதயம் மேல இருந்து கீழே வந்துடுச்சு. ஸ்டார்ம் உண்மையிலே ரொம்ப பயங்கரமானது கிட்டி. இது அந்த ஸ்டார்ம் இல்ல, கொஞ்சம் வெளியே வாங்க. உங்க வீடு ஸ்டார்ம்னால ஆடல. இந்த பெரிய பெரிய யானைகள் இந்த பக்கமா போறதுனால தான் ஆடுது. நீங்க தேவையில்லாம பயந்துட்டீங்க. நான் ஒன்னும் பயப்படல கிட்டி. நான் குதிச்சு குதிச்சு யோகா பண்ணேன். சாரி, நான் ஸ்கிப்பிங் விளையாடிட்டு இருந்தேன். சரி விடுங்க, நான் உண்மையிலே பயந்துட்டேன்னு ஒத்துக்கிறேன். இப்போ ஓகேவா? அப்புறம் இன்னைக்கு நிஜமாவே ஸ்டார்ம் வர போகுது. டிவி, ரேடியோ, இன்டர்நெட் எல்லாத்துலயும் அதை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
சிட்டியே ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. அட்ரா ஸ்டாம் வருதுன்னு சிட்டில உள்ளவங்க எல்லாம் பயந்து போயிட்டாங்க. அதுக்கு பதிலா அவங்க சந்தோஷம் தான் படணும். ஓஹோ, நீ என்ன பேசுற? ஸ்டார்மன் சொல்றது புயல் இல்ல, அது ஒரு மியூசிக் பேண்ட். இன்னைக்கு வேர்ல்ட் ஃபேமஸ் ஸ்டார்ம் பேண்ட் நம்ம சிட்டிக்கு வர போகுது. இருங்க, ரேடியோல அத பத்தி நியூஸ கேக்கலாம். ஆமா, கடந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் சிட்டிக்கு இப்போதான் ஸ்டார்ம் வருது. வேர்ல்டு ஃபேமஸ் மியூசிக் பேண்ட். அது உங்க தலையில இருந்து கால் வரைக்கும் அதிர வைக்கும். அந்த கோலாகலமான இசையை கேட்டு உங்க உடல் முழுக்க சங்கீத அலை பாயும். நீங்க எல்லாருமே தவறாம வரணும் ஸ்டார்ம் பேண்ட் கான்செப்டுக்கு. இந்த ஆர்ஜே எவ்வளவு நேரமா ஸ்டார்ம் பேண்ட் பத்தி தான் பேசிட்டு இருந்தானா? ஹனி, அந்த ரேடியோவை கொஞ்சம் இப்படி கொடு. இந்த ரேடியோவை சரி பண்ணி நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். இதனால நாள் முழுக்க பயந்து ஓடி போயிடலாங்கிற முடிவுக்கே வந்துட்டேன். என்ன புரிஞ்சுதா? அந்த ஸ்டாம்காக எவ்வளவு செலவு பண்ணமோ அத ஒரு குழந்தையோட படிப்புக்காக பண்ண இருந்தா அந்த குழந்தை நேரம் டாக்டராவே ஆயிருக்கும். ஸ்டார்ம் பேண்ட் பேரே எவ்வளவு ராக்கிங்கா இருக்கு. அந்த பேரை கேட்டதுமே ஜனங்க பைத்தியம் ஆயிடுறாங்க. ஒட்டக சவாரி ரொம்ப போர் அடிக்கும்னு நினைச்சேன். ஆனா இது ரோலர் கோஸ்டரை விட ரொம்ப ஜாலியா இருக்கு. எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஜனங்க ஏன் இதுக்கு அம்யூஸ்மெண்ட் பார்க்னு பேர் வச்சிருக்காங்கன்னு தெரியல. நல்லா ஜாலியா தான் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல ஒட்டகத்தோட கால் தடம் இருக்கு பாருங்க. வேற யாரோ கூட இந்த இடத்துல சுத்திட்டு இருக்காங்க போல இருக்கு. அட, இது இந்த ஒட்டகத்தோட கால் தடம் தான். சுத்தி சுத்தி ஒரே இடத்துக்கு தான் வரும். நில்லு ஒட்டகம். ஜாலியா இருந்ததுமா. ஆனா என் உடம்புல எல்லா இடத்துலயும் மண்ணு ஒட்டிக்கிச்சுமா. என்ன சொன்ன? இது என்னது, மண்ணு கொட்டவே மாட்டேங்குது. ஏன் முன்னாடியே மண்ணுன்னு சொல்றீங்களா? And his name is John Cena. சாரி, நான் மண்ணுங்கிற வார்த்தையை கேட்டதும் கோவத்துல பொங்கி எழுந்துடுறேன். ஓகே, அதுக்கு சம்பந்தப்பட்ட ஏதாவது சொல்றோம். மதன் சேட். சேட்டுங்கிற பேரை மட்டும் தயவு செய்து சொல்லாதீங்க. ஏன்னா அவருக்காக தான் டூரிஸ்டுகளுக்கு பாலைவனத்தை சுத்தி காட்டுற வேலையை பாக்குறேன் தெரியுமா? ஏன்னா அவர் எனக்கு கொஞ்ச நேரம் கூட ஓய்வே கொடுக்க மாட்டேங்கிறாரு. அவர் பேரை கேட்டதும் நான் கோவத்துல ரெஸ்லர் ஆயிடுறேன். உன்னோட முதுகு பைசப்லாம் பார்த்தோன்னு தெரிஞ்சிருச்சு நீ ரெஸ்லரா தான் இருப்பேன்னு. அமைதியா இரு. ஆமா, நீ உன் சேட்டை பத்தி என்ன சொல்லிட்டு இருந்த? சேட்டி இது வரைக்கும் எனக்கு லீவு கொடுத்ததே கிடையாது. லீவுங்கிற வார்த்தையே ஒரு வாயில இருந்து வந்தது கிடையாது. நாள் முழுக்க டூரிஸ்டுகளுக்கு பாலைவனத்தை சுத்தி காட்டுறேன். ஆனா எனக்கு ரெஸ்ட் கிடைக்கவே இல்ல. நானும் வெக்கேஷனுக்கு போகணும். என் வாழ்க்கையை நான் சந்தோஷமா வாழணும். இதோட நிலைமையை என்னால பார்க்க முடியல. அந்த சேட்டு ரொம்ப கொடுமைக்காரர்னு நினைக்கிறேன். சரி, எனக்கு லீவு கிடைக்க நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? நீ இவ்ளோ உழைக்கிறனா உனக்கு நிச்சயம் லீவ் கொடுத்தே ஆகணும். என்ன பண்ணி? சரி, நாங்க உனக்கு உதவி பண்றோம். உன்னோட சேட்டு உன் பேச்சையும் கேட்பாரு, உனக்கு வேலையும் கொடுப்பாரு. தேங்க்யூ. ஆனா அது எப்படி நடக்கும்? நாங்க என்ன சொல்றோமோ நீ அதை பண்ணணும். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த வெயில்ல இருந்து எங்களை காப்பாத்து. முதல்ல இப்படி கையை கும்பிடு. அப்பனா சேட்டுக்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணுமா? இல்ல, கைகளுக்கு நடுவுல நம்பிக்கையை வை. அதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் நான் வேலையை விடுப்பறேன்னு சொல்லு. அமைதியா இரு டாங்கி. நீ சேட்டு சொல்ற சின்ன சின்ன வேலையை கூட செய்யணும். அவரை எந்த வேலையும் செய்ய விடாத. இத பார்த்தே சந்தோஷமாயி உனக்கு லீவு கொடுத்துருவாரு. வாங்க சேட்டோட வீட்டுக்கு. பார்த்து வழுக்கிட போறேன். அங்க மண்ணு கொஞ்சம் ஈரமா இருக்கு. And his name is John Cena.
அட எங்கதான் போச்சு இந்த டிவி ரிமோட் எங்க வச்சேன்னே தெரியல. நான் தேடி தரேன். வாங்கம்மா அவன் ரிமோட் கண்டுபிடிக்கிறதுக்கு நாம உதவி செய்யலாம். முதல்ல சாப்பிடுற பொருளை தான் தூக்கிட்டு போவீங்க, இப்ப மத்த பொருட்களையும் தூக்கிட்டு போக ஆரம்பிச்சிட்டீங்களா? ரிமோட்டை கொடுங்க. கிடைச்சிடுச்சு சேட். நான் தேடும்போது ரிமோட் கிடைக்கவே இல்ல. இதனாலேயே நான் 3 நாளா ஒரே சேனலா பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ அதை கண்டுபிடிச்சு கொடுத்துட்ட. ஒண்ணு மட்டும் சொல்லட்டுமா, நீ மட்டும் இல்லன்னா என்னோட லைஃபே ரொம்ப டிஃபிகல்ட்டா ஆயிடும். எனக்கு லீவு கொடுங்க சேட்ஜி. ஒருவேளை நான் மட்டும் உனக்கு லீவு கொடுத்தனா எனக்கு பயங்கரமான நஷ்டம் ஏற்பட்டுடும். அதனாலதான் நான் டிசைட் பண்ணிட்டேன், உனக்கு லீவே கொடுக்காம என் பக்கத்திலேயே வச்சுக்கணும்னு. இங்க பாரு, சேட்டு உங்ககிட்ட ஏதாவது வேலை சொன்னா அதை ஒழுங்கா செய்யறதுக்கு பதிலா அதை அப்படியே தலைகீழா மாத்தி பண்ணு. உனக்கு ரெஸ்ட் வேணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவரே உனக்கு லீவு கொடுத்துருவாரு. புரிஞ்சுதா? ஒரு கேமலுக்கு இதை விட ஒரு சூப்பரான பிளான் எதுவுமே இருக்காது. நல்ல வேளை நான் உன்னை இங்கேயே பார்த்துட்டேன். நீ என்னோட வண்டியை நல்லா சுத்தம் பண்ணி வை. அப்படியே தலைகீழா பண்ணு. ஏய், கல்லால கிடையாது, துணியால துடைக்கணும்பா, துணியால. என்ன காரியம் பண்ணிட்ட நீ? சுத்தமான தண்ணிய சொன்ன, இப்படி அழுக்கு தண்ணியில இல்ல. பன்னி, நீ கொடுத்த ஐடியாவை இவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டாமா. இப்ப என்ன பண்றது? அவனை உடனே போய் தடுக்கணும். என்ன புரிஞ்சுதா? ஐடியா. இந்த ஒட்டகம் பாக்குறதுக்கு எவ்வளவு சோர்ந்து போயிருக்கு. இதுக்கு கண்டிப்பா கொஞ்சம் ஓய்வு தேவைதான். என்னது, ஓய்வு வேணுமா? முதல்ல இவரு வேலையை கத்துக்கணும் தெரியுமா? இந்த சேட்டு கிட்ட நம்ம அவர் மாதிரி எல்லாம் பேச வேண்டாம். இவர் அப்படியே நம்மள மாதிரி எல்லாம் பேசுறாரு. நான் என்னோட கிராமத்தை விட்டு தான் இங்க ஓடி வந்தேன். அதனால தேசம் எப்படியோ அப்படிதான் என்னோட வேஷமோ. ஆனா என்ன பண்றது, என்னோட பழக்க தோஷம் அப்படி. அதான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன். நல்ல விஷயம் சேட்டு சார். ஆனா ஒட்டகத்தை போக விட்டுருங்களேன், அது ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. இல்ல, அது இன்னும் 2 வருஷம் என் கூட இருந்து வேலை எல்லாத்தையுமே கத்துக்கணும். என்ன 2 வருஷமா? அப்படின்னா அடுத்த பிளான் என்கிட்ட ரெடியா இருக்கு. நாங்க நிறைய படத்துல பாத்துருக்கோம். மாஸ்க் போட்டு வந்து நாங்க உங்க சேட்டை மிரட்டுவோம். அப்போ நீ அவரை காப்பாத்தணும். அவரு ரொம்ப சந்தோஷப்பட்டு உங்ககிட்ட கேட்பாரு உனக்கு என்ன வேணும்னு. அப்புறம் நீ அவர்கிட்ட லீவு கேளுமா. ஆமா, சேட்டோட வீடு கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும் போல இருக்கே. எவ்வளவு இருக்கும்? சேட்டு நான் சொன்னீங்க. சேட்டோட வீட்டு ரேட்டு கேட்டோம். நீ ரியாக்ட் பண்றத பார்த்தா சேட்டோட பேரு சொன்ன மாதிரி இருக்கு. And his name is John Cena. நீங்க எல்லாரும் எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? நடிக்கிறதுக்காக தானே? அப்படி நடிச்சீங்கன்னா நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன் நினைச்சீங்களா? நான் இருக்கிற வரைக்கும் சேட்டு மேல யாரும் கைய வைக்க முடியாது. அனி, அவன் ஒண்ணு ஷூட் பண்ணல, ஒரு குத்து விட்டான், அவ்வளவுதான். ஓ சாரி. டிஷ்யூம் டிஷ்யூம் டிஷ்யூம்.
நீ எனக்கு பெரிய உதவி பண்ணிருக்க. உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளு. எனக்கு லீவு வேணும். முடியாது, நான் உனக்கு லீவை கொடுக்க முடியாது. இந்த சேட்டுக்கு நம்மளோட வேலையை காட்டிதான் ஆகணும். சேட்டு சார் நில்லுங்க. நீங்க ஏன் உத்மேஷ்க்கு லீவு கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அது எதுக்காகனா, இவன் லீவ் எடுத்துட்டு போயிட்டானா அதுக்கப்புறம் என்னோட பிசினஸ் நான் இழுத்த மூட வேண்டியதுதான், தெரியுமா? அதனால நான் இவரை எங்கேயும் போக விட மாட்டேன். இனிமே இவன் சண்டே கூட டபுள் ஷிஃப்ட் வேலை பார்க்கணும். சேட்டு சார் நிறுத்துங்க. லீவு கேட்டதெல்லாம் போதும். நாங்க இவனை இப்ப கூட்டிட்டு போறோம். வா, நம்ம இங்க இருந்து போலாம். அது ஒண்ணும் அவ்வளவு சுலபமானது கிடையாது. இப்பவே நான் உங்களை என்ன பண்ற பாருங்க. இவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு உத்கர் சௌஹானுக்கு கூட்டிட்டு வாங்க. ஐயா, உங்க பின்னால கரை ஒட்டிக்குச்சு. இருங்க, நான் சுத்தம் பண்ணி கொடுக்கிறேன். என் கூட இல்ல, இவன் உங்க கூட வர மாட்டான். இது எனக்கு சொந்தமான ஒட்டகம், அதனால இது என் கூட தான் வரணும். ஒட்டகம் இப்ப லீவுக்கு போக போகுது. எதுக்கு அடிக்கிறீங்க? அடிக்காதீங்க, சொல்ல கேளுங்க, என்ன விடுங்க. ஐ நீட் a break time please. இந்த அடிய கூட உன்னால தாங்க முடியலையா? அவன் ராத்திரி பகலும் எவ்வளவு உழைக்கிறான். உன்னால அவனுக்கு ஒரு நாள் கூட லீவ் கொடுக்க முடியல. நான் புரிச்சுதா? நீ என்னோட கண்ணை திறந்துட்டப்பா தம்பி. சபாஷ். நான் பணம் சம்பாதிக்கணுங்கிற பேராசையில காசை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. இப்ப எப்படி வழிக்கு வந்த பாத்தியா சேட்டு? எவ்வளவு லீவு வேணுமோ எடுத்துக்கோ. கஷ்டப்பட்டு வேலை பாக்குறவங்களுக்கு எவ்வளவு லீவு வேணுங்கிறத நான் இப்ப நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு லீவு கொடுக்க நானே பர்மிஷன் கொடுக்கறேன். தேங்க்யூ. நீங்க என் சேட்டுக்கிட்ட எனக்கு லீவ் வாங்கி கொடுத்துட்டீங்க. என் வேலையும் காப்பாத்தி கொடுத்துட்டீங்க. இதுக்கு நான் உங்களுக்கு என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியல. எங்களுக்கு இந்த பாலைவனம் மண்ணை விட்டு போனாலே என்ன சொன்னீங்க? And his name is